செய்வோம் அட்ராசிட்டி தான். ஜாஸ் மியூசிக் தானா அடி நம்ம வீட்டு தான். பவுசரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாளே லவ் தந்தாளே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிக்கன் ஷவர்மா. இந்த ஷவர்மா வந்து என்னோட ஸ்டைல் ஷவர்மா. நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆனியன் கிடைக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனியன் அண்ட் நீளமாக துருவின கேரட் அண்ட் நீளமாக துருவின பீட்ரூட் அண்டு கொஞ்சமாக முட்டைகோஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆனியன், கேரட், பீட்ரூட், இந்த 5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் போதும். அண்ட் மெயின்லி ஃபர்ஸ்ட் ஒன் ஷவர்மாக்கான பேஸ் மைதா பேட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷவர்மாவில் வைக்கிறதுக்காக சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் வந்து நான் கடையில் போடுற மாதிரி போடலை, ஃப்ரையாக பண்ணிக்கிட்டேன். அண்ட் அனதர் பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிளையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேபேஜ், அப்புறம் ஆனியன், அப்புறம் கேரட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பீட்ரூட், இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் உப்பு, பெப்பர், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம், ஒரு 4 or 5 ட்ராப்ஸ் போதும். கொடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்பூனில் கலக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக கையில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். அந்த சிக்கனை வந்து ரொம்ப ஆயில் போட்டு ஃப்ரைலாம் பண்ணல, கொஞ்சமாக ஆயில் போட்டு ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை மாதிரி. அந்த கிறிஸ்ப்னஸ் மேலே இருக்கிறது கிறிஸ்ப்னஸ் ஆகி உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வெந்தால் போதும். அந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு சிக்கன் போட்டாச்சு. அந்த ஒரு சைடு வெந்துட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம இங்கே மைதா பேட்டர் ஷவர்மா பேட்டர் வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பால்ஸ் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தியோட கொஞ்சம் மொத்தமாக நான் அதெல்லாம் இருக்குல்ல, ஷவர்மா பேட்டரி நார்மலாக எவ்வளோ மொத்தமாக இருக்கும் அந்த அளவு பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு கடை மாதிரி ரவுண்டாக வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு வர மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகி அது வெந்தால் மட்டும் போதும், அந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சிக்கன் நான் கொஞ்சமாக ஆயில் தானே போட்டேன், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப ஜூஸியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 90% ஒரு பவுல்லையும் ஒரு 10% ஒரு பவுல்லையும் எடுத்துகிட்டு அந்த 90% பவுலில் வந்து சிக்கனும் மைனஸும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷவர்மா பேட்டரில் வந்து கொஞ்சம் மைனஸ் அப்ளை பண்ணி நார்மலாக இருக்க வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அண்ட் மைனஸ் கலர்ந்த வெஜிடபிள்ஸும் அந்த சிக்கனும் கொஞ்சம், அதுக்கப்புறம் மேலே இருக்க கிறிஸ்பினஸ் கொஞ்சம் போட்டு ரோல் பண்ணி வச்சு அவ்வளோதான் ஷவர்மா ரெடி. அண்ட் ஒன்றையும் சொல்ல மறந்துட்டேன், வெஜிடபிளில் எண்டில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து டொமேட்டோ வித்தவுட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போடணும். அது வந்து கிளிப்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா ஷவர்மா ரெடி.